இது கிரைம் டைம். நான் நந்தா. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட் படுகொலை சம்பவம் போன்று உன்னையும் வெட்டி ட்ரம்மில் அடைத்து விடுவேன் என்று கணவரை மிரட்டிய மனைவியின் சிசிடிவி காட்சிகளால் அம்மாநிலமே அதிர்ந்து போயுள்ளது. கணவரை கலவரப்படுத்திய காட்சிகளின் பின்னணி என்ன? கள்ளக்காதலை தட்டி கேட்டால் புருஷனாவது புண்ணாக்காவது வெட்டி கூறு போட்டு விட வேண்டியதுதான் என ஆவேசமடையும் பெண்களின் எண்ணிக்கை உத்தரப்பிரதேசத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் அப்பாவி கணவன்கள் உயிர் பயத்தில் காவல் நிலையத்தை நாடும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றனர். அப்படி ஒரு மிரட்டல் சம்பவம் தான் உத்தரப்பிரதேசத்தில் தற்போது அரங்கேறி இருக்கிறது. நடிகர் பொன்னம்பலம் நாக்கை துருத்தி கொண்டு நாட்டாமையை மிரட்டுவது போல மனைவி கணவனுக்கு மிரட்டல் விடுக்கும் பகீர் காட்சிதான் இவை. அப்பாவி கணவரின் கண்ணீர் குமுறல் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டைச் சேர்ந்த சௌரவ் சுக்லா என்பவரை அவரது மனைவி முஸ்கான் ரஸ்தோகி தனது காதலன் ஷாகிலுடன் சேர்ந்து கொலை செய்து பிளாஸ்டிக் ட்ரம்மில் அடைத்து வைத்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி ஆக்ரோஷ பெண் ஒருவர் கணவரை மிரட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகி உத்தரப்பிரதேசத்தில் கணவர்களிடையே ஒரு பீதியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோண்டா பகுதியைச் சேர்ந்தவர் என்ஜினியர் தர்மேந்திர குஷ்வாஹா. இவரும் கடந்த 2016ஆம் ஆண்டு மாயா மௌரியா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார். இந்நிலையில் என்ஜினியர் தர்மேந்திரா தனது மனைவி பெயரில் நிலம் ஒன்றை வாங்கி வீடு கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை மனைவியின் உறவினரான நீரஜ் மௌரியா என்பவரிடம் கொடுத்துள்ளார். இதையடுத்து வீடு கட்டும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அடிக்கடி அங்கு சென்ற மாயா நீரஜுடன் பேசி பழகியதில் இருவரும் நெருக்கமாகி உள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இருவரும் நெருக்கமாக இருப்பதை தர்மேந்திரா பார்த்து அதிர்ந்து போனார். இது குறித்து மனைவியிடம் கேட்டபோது அவரும் நீரஜும் சேர்ந்து தர்மேந்திர குஷ்வாகாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் மாயா வீட்டில் இருந்து நீரஜுடன் சென்று விட்டார். இது தொடர்பாக தர்மேந்திரா போலீசிடம் புகார் அளித்தார். நிலையில் மாயா 2 தினங்களுக்கு முன் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த தர்மேந்திரா மற்றும் அவரது தாய் ஆகியோரை மாயாவும் நீரஜும் சேர்ந்து கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. மேலும் தர்மேந்திராவை பார்த்து, நீ அதிகமாக பேசினால் மீரட் படுகொலை போல உன்னையும் வெட்டி ட்ரம்மில் அடைத்து விடுவேன் என மாயா ஆவேசமாக மிரட்டியுள்ளார். அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனிடையே தனது கணவர் பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூறுவதாகவும் அவர் தன்னை 4 முறை கருக்கலைப்பு செய்ய கட்டாயப்படுத்தியதாகவும் மாயா தனது தரப்பில் புகார் அளித்துள்ளார். இருதரப்பு புகார்களின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.